Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. ஜாமீன் கிடைப்பதற்காக பொய் சொல்லி உச்சநீதிமன்றத்தையே ஏமாற்றியுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் தொடர எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உடனடியாக செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேகதாதுவில் எந்த கொம்பனாலும் அணை கட்ட முடியாது என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், நதிநீர் பிரச்சினைகளுக்காக மொத்தம் 22 வழக்குகள் தொடர்ந்துள்ளதாகவும் இந்த வழக்குகளுக்காக கோடிக்கணக்கில் செலவு செய்வதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தின் அனுமதியின்றி காவிரியில் எந்த அணையும் கட்ட முடியாது என மத்திய அரசின் வனத்துறை கூறிவிட்டதாக தெரிவித்த அமைச்சர் துரைமுருகன், மேகதாதுவில் எந்த கொம்பனாலும் அணை கட்ட முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேகதாது கட்டுறது அவ்வளவு ஈஸி இல்லை. முதல்ல கர்நாடகா ஒரு பிளான் டிபிஆர் தயார் பண்ணணும். டிபிஆர் தயார் பண்ணி அது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பண்ணணும். சென்ட்ரல் வாட்டர் அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அத்தாரிட்டி கொண்டோம். அவன் எலக்ட்ரிக் அத்தாரிட்டியும் பாஸ் பண்ணான்னா அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அனுப்பணும். அது அங்கேயும் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரிசர்வ் அத்தாரிட்டிக்கு போகணும். ரிசர்வ் அத்தாரிட்டி ட்ரிபியூனலுக்கு போகணும். இவ்வளவு பேர்கள் தாண்டி தான் முழு சம்மதத்தை பெற்று கடைசியில் தமிழ்நாட்டினுடைய முழு சம்மதத்தை பெற்றால்தான் மேகதாதை கட்ட முடியுமே தவிர எந்த கொம்பனாலும் மேகதாதை இப்ப கட்ட முடியாது. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.